விருச்சிக ராசி அப்படின்னாலே செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற ராசி. விருச்சிக ராசி வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க விருச்சிக ராசி சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன அப்படின்னா, காலபுருஷனுக்கு 8வது பாவம். இப்போ வந்து பாருங்க 8வது பாவம் அப்படின் போது துஷ்தானம் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானம் அப்படின்றதுனால சபிக்கப்பட்ட ராசி அப்படின்றாங்க. இன்னொரு விதத்துல விருச்சிகத்துல பிறந்தா ஏமாற்றங்கள் இல்லாத விருச்சிகமே கிடையாது. கண்ணீரும் ஒரு துக்கமும் இல்லாத விருச்சிகமே கிடையாது. நோய் இல்லாத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உண்மை அதெல்லாம் ஒரு விதத்தில் உண்மையும் தான், பொய்ன்னு சொல்லிட முடியாது. ஆனால் அவங்களோட கண்ணீரும் அவங்களோட கஷ்டமும் அவங்களோட துக்கங்களும் துயரங்களும் வரவேற்கக்கூடியது. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா உண்மை அதுதான். அதாவது விருச்சிகம் எந்த அளவுக்கு அசிங்கப்படுறாங்களோ அந்த அளவுக்கு பீக்கில் போவாங்க. எந்த அளவுக்கு ஏமாறுறாங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு டாக்டிக்ஸ், டேலண்ட், சாதுரியம் அப்படின்றது வரும். பொதுவாகவே செவ்வாயினோட ஆதிக்கம் பிறக்கிறவங்களுக்கு சாதுரியம் வராது, டாக்டிக்ஸ் வராது. இதெல்லாம் புதனோட ஆதிக்கம் பிறக்கிறவங்களுக்கு தான் வரும். ஆனால் இவங்களுக்கும் வரும். செவ்வாயை போட்டு மிதின்னு மிதிக்கும் போது செவ்வாய் என்ன பண்ணுவான், ஒரு ரவுடி கிரகம், எது வந்தாலும் நேருக்கு நேர் பேசுவான், சண்டை போடுவான். அடடா, நேருக்கு நேர் பேசி சண்டை போட்டால் நம்மளுக்கு இந்த அசிங்கம் காத்துட்டு இருக்கு, நம்ம நேருக்கு நேர் பேசி பண்ணக்கூடாது, நம்ம பின்னாடி செய்யலாம்.